திடீரென வானத்தில் ஒரு புகைமூட்டம். என்னடான்னு பார்த்தா இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி ஈரான் தேசத்தால் விடப்பட்ட ஒரு ஏவுகணை. அது முறியடிக்கப்படுகிற ஒரு காட்சி. ஆமாங்க, நான் வேலை செய்கிற சவுதி தேசத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி தான் இது. இதுவரைக்கும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று வாசித்திருக்கிறேன். ஆனால் இப்போது என்னுடைய கண்களினால் அதை பார்த்த பொழுது எனக்கு தெரியாமல் எனக்குள்ளே ஒரு பயம். ஆமாங்க, நீங்களும் நானும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சங்கீதம் 83 அதனுடைய 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பெயர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அந்த ஒரு காட்சியை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நாம் அசதியாக இருந்தால் எப்படி? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் ஜீவிப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏசாயா 60:1 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். அது மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம், ஜெபிப்போம்.